காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் திருமணமாகி 6 மாதத்தில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் கருங்கல் அருகே திக்கணங்கோடு பகுதியை சேர்ந்தவர் 26 வயதான ஜெபிலா மேரி. நர்ஸாக வேலை பார்த்து வந்த இவருக்கும் இணையம் சின்னதுரை மீனவ கிராமத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான நிதின்ராஜ் என்பவருக்கும் இடையே தனியார் தொலைக்காட்சிகளில் சாட்டிங் செய்வது மூலம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறி இருவரும் கடந்த 13 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது. இதையடுத்து ஜெபிலா மேரியின் பெற்றோர் மேல்மிடாலம் பகுதியில் வாங்கி கொடுத்த வீட்டில் இருவரும் தங்கி வாழ்ந்து வந்துள்ளனர். திருமணத்திற்கு பின் நிதின்ராஜ் வேலைக்கு ஏதும் செல்லாமல் இருந்து வந்த நிலையில் ஜெபிலா மேரி முட்டம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று காலை வேலை முடிந்து வந்த ஜெபிலா மேரி அறைக்கு சென்று தூங்கியுள்ளார். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என எண்ணிய நிதின்ராஜ் வெளியே சென்றுள்ளார். சற்று நேரம் கழித்து மீண்டும் நிதின்ராஜ் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது அறையினுள் ஜெபிலா மேரி தூக்கில் தொங்கிய நிலையில் நின்றுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நிதின்ராஜ் அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற போலீசார் ஜெபிலா மேரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஜெபிலா மேரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அவரது அறையினுள் சென்று பார்த்தபோது அவரது டைரியில் 8 பக்கங்கள் கொண்ட கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. அதில் தனது தற்கொலைக்கு கணவர் வீட்டார் யாரும் காரணமில்லை என்றும் தனது கணவரை தான் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டதாகவும் கணவர் வீட்டில் எதிர்பார்த்த வாழ்க்கை முறை இல்லை என்று எழுதி வைத்திருந்தது தெரிய வந்தது. அதே நேரத்தில் ஜெபிலா மேரியின் தாயார் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் தனது மகளின் நகைகளை கணவர் வாங்கி அடகு வைப்பது சம்பந்தமாக இருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அதனால் தனது மகளை கொலை செய்திருக்கலாம் என்றும் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோட்டாட்சியர் தரப்பிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெபிலா மேரி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பதற்கான விடை பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின் கோட்டாட்சியர் விசாரணையில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் திருப்பூரில் திருமணமான 2 மாதத்தில் ரிதன்யா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதன் சுவடு மறைவதற்குள் காதல் திருமணமாகி 6 மாதத்தில் ஜெபிலா மேரி என்ற இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கன்னியாகுமரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.